மோட்டர்ஸ் சேனல் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு கருத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படிப்போம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிற இந்த பகுதி எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்மளோட புத்தகத்துடைய புறநிலை வினாக்கள் கூட கடைசியாக நம்மளுக்கு இருக்கும். இதில் இருந்து ஒரு மதிப்பெண் வினாவும் 2 மதிப்பெண் வினாக்களும் கேட்கப்படுது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளாக தான் இருக்கும். தெரியலனாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோ சுலபமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதுவே 1 மார்க் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதை தாண்டி அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கொஷின் ஒவ்வொரு இயர்லேயுமே இருக்குது. ஒரு மேக்ஸிமம் உங்களுக்கு 6 தான் இருக்கும் அது ஒவ்வொரு இயர்லேயுமே. அதை தாண்டி இருக்கிறது ரேர் தான். பட் இருந்தாலும் நம்ம படிச்சிடலாம். மொத்தம் எவ்வளோ இருக்குது, இயல் 1லேருந்து 8 வரை நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வாசிக்கிறேன். அண்ட் இந்த காணொலி மூலிமா உங்களுக்கு இந்த கொஷின் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களுக்கு சுலபமாக இதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த காணொலிக்குள்ளே பயணிக்கலாம். லோபி அப்படிங்கிறது ஓய்வறை, செக் அவுட் அப்படிங்கிறது வெளியேறுதல், டிப்ஸ் அப்படிங்கிறது சிற்றிக்காய், மினிமீல்ஸ் அப்படிங்கிறது சிற்றுணவு, சிற்றுண்டி அப்படின்னாலும் நம்மளுக்கு கேட்பாங்க. பட் சிற்றுணவு தான் கரெக்டான ஆன்சர். பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நடைமுறை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். அண்ட் ட்ரெயின் ட்ராக் அப்படிங்கிறது எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன் பேஸ் பண்ணியிருக்கோம். ட்ரெயின் ட்ராக் அப்படிங்கிறது இரும்பு பாதை. இதை தாண்டி வேறு வார்த்தைகள் சாய்ஸில் கொடுப்பாங்க. பட் நம்ம அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறது ஓகே. பட் அதை படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு திணறலுமே ஆன்சர் பார்க்கும்போது இருக்காது. ரயில்வே சிக்னல் அப்படிங்கிறது தொடர் வண்டி. ரயில்வே அப்படின்னால தொடர் வண்டி. அண்ட் சிக்னல் அப்படிங்கிறது வழிக்குறி. டிக்கெட் இன்ஸ்பெக்டர், டிக்கெட் அப்படின்னா பயணச்சீட்டு, இன்ஸ்பெக்டர் அப்படின்னா ஆய்வர் அப்படின்னு சொல்லலாம். லெவல் கிராசிங் இரும்பு பாதை கடக்கும் இடம். மெட்ரோ ட்ரெயின் மாநகர தொடர்வண்டி. இதுலேயுமே நிறைய ட்விஸ்ட்லாம் கேட்டிருக்காங்க, நானும் பார்த்துருக்கேன் ஒரு மதிப்பெண்ணில். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது உறுப்பினர் கட்டணம். ஃபிக்ஷன் அப்படிங்கிறது புனைவு. பயோகிராஃபி அப்படின்னா வாழ்க்கை வரலாறு. இதுவே நம்மளுக்கு ஆட்டோபயோகிராஃபி அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே கொடுக்கல. பைபிளோகிராஃபி அப்படிங்கிறது நூல் நிரல். மேன்யூஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி. அதுக்கடுத்து அரைவல் அப்படின்னா வருகை. பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கடைவச்சிட்டு. டிபெச்சர் அப்படிங்கிறது புறப்பாடு. விசா அப்படிங்கிறது நுழைவிசைவு. கன்வேயர் பெல்ட் அப்படிங்கிறது ஊர்திப்பட்டை. டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படிங்கிறது உள்நாட்டு வானூர்தி. டேக் ஆஃப் அப்படிங்கிறது வானூர்தி கிளம்புதல். அஃபிடேவிட் இது ஆணையுறுதி ஆவணம். அலிகேஷன் அப்படிங்கிறது சாட்டுரை. கன்விக்ஷன் அப்படிங்கிறது தண்டனை. ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது அதிகார எல்லை. பிளைன்டிஃப் அப்படிங்கிறது அதுக்கடுத்து ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது கலைஞர். சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு. அனிமேஷன் அப்படிங்கிறது இயங்கு படம். சவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒளி விளைவு. நியூஸ் ரீல் அப்படிங்கிறது செய்திப்படம். மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் அப்படின்னு சொல்லலாம். டெபிட் கார்டு அப்படிங்கிறது பற்று அட்டை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது கேட்பு வரையோலை. வித்ட்ராவல் ஸ்லிப் அப்படிங்கிறது திரும்ப பெறல் வடிவம். செல்லர் அப்படிங்கிறது விரைவு காசாளர். மொபைல் பேங்கிங் அப்படிங்கிறது அலைபேசி வழி வங்கி முறை. இன்டர்நெட் பேங்கிங் அப்படிங்கிறது இணைய வங்கி முறை. ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது மைபோதி. ஸ்டாப்லர் அப்படிங்கிறது கம்பி பதிப்பு கருவி. ஃபோல்டர் அப்படிங்கிறது மடிப்பு தாள். ஃபைல் அப்படிங்கிறது கொப்பு. ரப்பர் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது இழுவை முத்திரை. இரேசர் அப்படிங்கிறது அழிப்பான். இதுதான் நம்மளுக்கு நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற 8 எல்லையும் குறிப்பிட்டிருக்கிறதே இது மட்டும்தான். ஸோ மோஸ்ட்லி இதை படிங்க. அண்ட் இதை தாண்டி எதுவுமே மோஸ்ட்லி நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த வீடியோ அவ்வளோவா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது. ஏன்னா தமிழ் வாசிக்க தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த சப்ஜெக்டில் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுட்டு போங்க. அண்ட் மொத்தமாக எத்தனை இருக்குது அப்படின்னா 46 இருக்குது. ஸோ 46ஐயும் படித்து நீங்கள் மாஸ் பண்ணுங்கள். அண்ட் until then bye from me. Thank you for watching.